Good morning student. இன்னைக்கு நம்ம வந்து 5th experiment calculator ஓகேங்களா அதுதான் ஒர்க் பண்ண போகிறோம். நம்மளோட சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கால்குலேட்டர் டிசைனுக்கு வந்து நியூ ப்ராஜெக்ட், அதே விண்டோஸ் அப்ளிகேஷனில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஃபார்ம் 1 அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் ஆகி நிற்கிது. நமக்கு அந்த டிசைனில் பாருங்கள், மேனுவலில் ஒரே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸு 18 பட்டன் இருக்கணும். ஓகேங்களா, ஒரே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸு 18 பட்டன்ஸ் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணணும். ஓகே, ஒரு கால்குலேட்டரை எப்படி நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நம்ம ஒர்க் பண்ணுற மேத்தமெட்டிக் கால்குலேஷன் இதில் தான் டிஸ்பிளே ஆகணும். ஓகேங்களா, ஸோ ஒரே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் அது நீட்டாக உனக்கு தேவைங்கிற சைஸில் பெருசு பண்ணி வச்சுக்கோங்க. ரைட், நெக்ஸ்ட்டு பட்டன்ஸ் பார்த்திங்கன்னா 18 பட்டன்ஸ் தேவைப்படும். 1 2 3 9 வரைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா மெமரி, கேன்சல், ரீகால் அப்படிங்கிற மேலே 3 பட்டனு. அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸு ஸ்டார் டிவிஷன் ஈக்குவல் டு இது மாதிரி ஒரு பட்டன்ஸு. ஸோ 18 பட்டன் பக்கம் நீங்கள் எடுத்து வைக்கணும். ஒரு பட்டனாக நீங்கள் ட்ராக் பண்ணி ட்ரா பண்ணி வச்சிட்ருக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒன்றுக்கும் நீங்கள் டூல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக பட்டனில் டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், ஒரு பட்டன் எடுத்து வச்சாச்சு. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. இப்போ பாருங்கள், 18 பட்டன்ஸ் வந்து நமக்கு நம்ம ஃபார்ம் மேலே வந்து உட்காந்துரும். ஸோ இதில் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறது என்னன்றது நான் இப்போவே சொல்லிடுவேன். என்ன கன்ஃபியூஸ் ஆகும்னா, என்னென்ன பட்டன் எங்கெங்கே அலைன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் இதில் வந்து கோடிங் போடும்போது கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ என்னோடய ஒரு அட்வைஸ் என்னென்னு பண்ணுறீங்கன்னா, இந்த பட்டன்ஸ் பாருங்கள், லாஸ்ட்டில் இருக்கிற பட்டனை கடைசியிலேருந்து அலைன் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு கோடிங் எந்த பட்டனுக்கு என்ன கோடிங் நீங்கள் டைப் பண்ணுறீங்கிறது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ லாஸ்ட் பட்டன் பாருங்கள், அதிலே நேம் நம்பர் கொடுத்துருக்கான், 18 கொடுத்துருக்கான். ஸோ அதை கடைசியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஈக்குவல் டு சிம்பிள்ஸு நம்பர்ஸ் தான், சிங்கிள் டிஜிட் நம்பர் தான் கொடுக்க போகிறோம். ஸோ இவ்வளோ இருந்தால் போதும். அதே மாதிரி ஒரு ரோக்கு வந்து 5 பட்டன் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி டிசைன் பண்ணணும். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிற விஷயமா நான் சொல்லிட்டேன். அந்த ப்ளூ கலர் லைனை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, அதோட ஹரிசாண்டல் வெர்டிக்கல் இது வந்து கரெக்டாக நீட்டாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அது மாதிரி இப்போ 13ங்க போது இங்கே வரணும். 12. ஓகேங்களா, அந்த ப்ளூ கலர் லைன் நமக்கு வந்து அந்த பட்டனுக்கான கரெக்டாக பேரலாக உட்காந்துருக்கான்றத நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், ஓகேங்களா, இது மாதிரி நம்ம அலைன் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒன்றுக்கும் கோடிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டன் 1 2 தெரியுதுங்களா, பட்டன் 1 2 3 18 வரைக்கும் நான் எடுத்து வச்சது. இதோட நேம் மாற்றணுங்கிறது எப்படின்றது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியலப்பா. இதில் வந்து என்னென்னு கொடுப்போம், கேன்சல்னு கொடுப்போம். ஓகேங்களா, ஓகே, இதுக்கெல்லாம் நம்பர்ஸு இன்னும் அலைன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. ஃபுல் அலைன்மெண்ட் நான் பண்ணிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ நான் எல்லாம் அலைன் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை பாருங்கள். ஓகேங்களா, நம்பர்ஸ் மட்டும் மாற்றிடாதீங்க,
கரெக்டாக டிசெண்டிங் ஆர்டரில் போனீங்கன்னா தான் உங்களுக்கு கோடிங் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நான் டிசைன் பண்ணி வச்சதை நான் இப்போ உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். நான் இந்த மாதிரி வந்து ஃபுல் டிசைனும் இருக்கும்பா. ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸு 18 இது கொடுத்தாச்சு. மேலே கேன்சல், மெமரி, ரீகாலு. இங்கே நம்பர்ஸ் வந்து 1 to 9 வரைக்கும் 0, அப்புறம் ப்ளஸ் மைனஸ் ஸ்டார் இதில் அலைன் பண்ணிட்டேன்னா ஓகே. இதுக்கான கோடிங் பார்த்தீங்கன்னா என்னென்ன பட்டனுக்கு என்னென்ன இது இருக்கும்பா. இதுதான் பட்டன் நம்பர் 1. ஸோ நீ கன்ஃபியூஸ் ஆகிறது இந்த 1ஆம் நம்பர் நீங்கள் டைப் பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, இதில் கோடிங் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக இதில் பண்ணிடக்கூடாது. ஸோ இதுதான் பட்டன் 1. இதுக்கான கோடிங் வந்து இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இதுக்கான கோடிங் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். அது மாதிரி கரெக்டாக இது. இன்னொன்று இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் செமஸ்டரில் வந்துச்சுன்னா, சார் இது பெரிய ப்ரோக்ராம் மாதிரி இருக்குன்னா பயப்படாதீங்க. எல்லாமே காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். இந்த நம்பர்ஸ் 1 2 3 இருக்குது பார்த்தீங்களா, அதில் காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு இந்த நம்பர்ஸ் மட்டும் தான் மாறிட்டே வரும் பாருங்கள். டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 டாட் அப்பன் டெக்ஸ்ட் 2 3 4 பாருங்கள், எல்லாமே அதே கோடிங் தான். 9 0 வரைக்கும் அதே தான். அதே மாதிரி இங்கே பாருங்கள், பி இன்ட்டு பார்ஸ்னு ஆரம்பிச்சிருக்கா, இங்கே பாருங்கள் ப்ளஸ்ஸு அதே கோடிங் தான், மைனஸ் அதே கோடிங் தான், ஸ்டார் டிவிஷன். ஓகேங்களா? அதே மாதிரி கேஸுக்கும் ப்ளஸ்ஸு மைனஸு ஸ்டார் டிவிஷன் எல்லா கோடிங் ஒன்று தான். 3 இதை மட்டும் நீங்கள் படித்து 3 லைன் மட்டும் படிச்சிங்கன்னா இந்த ப்ரோக்ராம் ஈஸியாக எழுதிடலாம். ஓகேங்களா? நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள், நம்ம கால்குலேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள் 23 + 22 45. ஓகேங்களா? இந்த மாதிரி நமக்கு ஆன்சர் நம்ம கால்குலேட்டர் எப்படி ஒர்க் பண்ணமோ பண்ணிடலாம். பாரு கேன்சல் கொடுத்திங்கன்னா கிளியர் ஆகிடும். இப்போ பாருங்கள் 12 × 6 கொடுத்திங்கன்னா 72 வரும். இது மாதிரி கால்குலேட்டர் வந்து பக்காவாக ஒர்க் ஆகுது. இது வந்து உங்களோட அவுட்புட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இது பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.